பிஸ்மில்லா. இதுதாங்க இந்த மதீனா சிட்டி அப்படியே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சுமார் அப்ராக்சிமேட்லி ஒரு 25 கிலோமீட்டர் தான் சுற்றி வருது, அவ்வளோதான். அதுக்கு இடையிலேயே மஸ்ஜித் கிப்லத்தைன் இருக்குது, மஸ்ஜித் சபா மசாஜிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மஸ்ஜித் சபா மசாஜிதுங்கிறது ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது. 7 மஸ்ஜித் அந்த இடத்துல இல்லை, எல்லாம் டெமலிஷ் ஆகி ஒரே மஸ்ஜிதாக இருக்குது. பாக்கி எல்லாமே லோக்கல் ஏரியா தான். இந்த இடத்து மஸ்ஜிதுக்கு பேரு மஸ்ஜிதுல ஹந்தக்குன்னு வச்சிருக்காங்க. ஹந்தக்குன்னா ஒரு அகல் யுத்தம் அப்படிம்பாங்க. வந்து அட்டாக் பண்ண வராங்க, சல்மான் ஃபாரிசி எல்லாத்தால சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி எங்கள் ஊர்ல எல்லாம், எங்கள் நாட்டில் அவங்க சல்மான் ஃபாரிசி எல்லாத்தால ஈரானை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ரோட்ல எல்லாம், எங்கள் ஊர்ல எல்லாம் சண்டே வந்துட்டாக்கா இத்தனை கிலோமீட்டருக்கு இருந்து பள்ளத்தை தோண்டிடும். பள்ளத்தை தோண்டிட்டா அந்த ஏரியால பள்ளத்துல யாரும் இறங்க முடியாது, அது வாதியா தண்ணி ஓடும், இல்லை அவங்கள்ட்ட போய் அதில் மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போர்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள வாதின்னு சொல்லுவாங்க. ஓடை நீரோட்டம் செய்வாங்க. அந்த மஸ்ஜிதில் உள்ளதான் இது சபா மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதையும் என் நண்பர் கூப்பிட்டு போய் பக்கத்துலேயே காட்டுறேன் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக அரபி ஏரியா தான், ஃபுல்லாக அரபி ஏரியா, ரெசிடென்ஸ் ஏரியா. இந்த இடத்துல தான் வார் வர்றதுக்கு இருந்துச்சு, வார் நடக்கலைனாக்கா அதான் ஹந்தக் யுத்தம் அப்படிவாங்க, போர் ஹந்தக்கு. அந்த ஹந்தக்கு நடக்காம சல்மான் ஃபாரிசி தர ஐடியா கொடுத்ததுல இந்த ஏரியாவில் வார் நடக்காம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி ஆளுங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன், அவர் சொல்ற 7 பள்ளிவாசல் இருந்துச்சு, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரே பள்ளிவாசலாக இருக்கு. இதுக்கு பேர் மஸ்ஜித் ஃபத்தா இல்லைக்கா, மஸ்ஜித் ஃபத்தா. அதெல்லாம் வெற்றி பள்ளிவாசல் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி அஜிஸ் சுகுஸ்யாஹா எல்லாம் ஓடிட்டு இருக்குது. எல்லாம் அப்படியே என்ன சார்ந்த இடத்த அப்படியே திருப்பி எடுத்து காட்டுறேன். இந்த வரையா உட்காந்துருக்கு வரையா சுது கீழே அறிவு ஃபத்தா வெற்றி மகன் மக்கா வெற்றியுடைய பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. ஜஃபர்லா பாய் இஸ்லாம் அலைக்கும் நண்பரோட சேர்ந்து எப்படியே வந்தோம். அப்படியே ஃபத்தஹ் பள்ளிவாசல், வெற்றி பள்ளிவாசல் சொல்லுவாங்கல்ல, அப்படியே சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசல் பார்க்க ஃபுல்லாக இங்கே போலீஸ் துறை, பாதுகாப்பு துறை தான் நிறைய நிற்கிது. மேல இந்த மலை மேல பல பள்ளத்தை நோண்டி விட்டு அடுத்து அந்த வெயில் போன ஏற்பாடு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூடி நேரம் ஒரு குப்பா மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்படியே அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இந்த இதில் இருக்குது. பாக்கி மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக ஒரு மார்க்கெட்டு. இது பார்க்கறதுக்காக நம்ம நண்பர்கிட்ட சொல்லி அவர் மூலியமா ஒரு கார் ரெடி பண்ணி அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். வாதி ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு இந்த ஏரியா பார்க்கறதுக்காக இருந்தாங்க. எழுதிக்காங்க தரிக்கில் மஷா இலா மஸ்ஜிதில் ஹந்தக். ஹந்தக் பள்ளிவாசல் கிட்ட உள்ள மஷா, தரிக்கில் மஷா ஈவினிங் மார்க்கெட் போயிடுது. ஈவினிங் மார்க்கெட் ஹந்தக் பள்ளிவாசல் கிட்ட, இது பேர் பள்ளிவாசல் ஹந்தக். அந்த சைடில் டோர்ல எழுதிருக்காங்க மஸ்ஜித் அல் ஃபத்தஹ். இந்த சைடில் எழுதிருக்காங்க மஸ்ஜித் சபா. 7 மஸ்ஜித்ல எழுதிருக்காங்க. وهو مجموعة من المساجد الصغيرة وعددها كما هي شهرتها، لكنها اشتهرت بهذا الاسم. داء المؤرخون المسجد القبلتين. இது என்ன இந்த அர்த்தம் ஒழுங்கா படிக்கவே வரல. يضاف إليها لأن من يزور تلك المساجد عدد يزوره فيجمع عددها 7. இங்கே 7 பள்ளிவாசல் இருந்ததா சொல்றாங்க. 7 பள்ளிவாசல் இருந்துச்சு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்ட்டு. இது ஒரு ஊர், பக்கத்துல கிராமம், ஈவினிங் மார்க்கெட் உள்ள ஊர். கயிறு பள்ளிவாசல் போறதுக்கு வழியெல்லாம் போட்டிருக்காங்க. அது மேலே ஏறி இந்த மாதிரி மேடா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேடா பண்ணி அந்த எதிரிகளை வரவிடாம, பள்ளத்தாக்கு வரவிடாம, இந்த இடத்துல போர் நடக்காம இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சாப்பிட்டோம். भाईजान हम लोग मदरसा में हम लोग मौलवी लोग बताया जो भी ना हदक का झगड़ा होने वाला था, सलमान फारसी अल्लाह ताला, हम रिकॉर्ड में जा रहा लाइव में, सलमान फारसी अल्लाह ताला ये आइडिया दिया हम लोग का मुल्क में है, जब भी दुश्मन लोग आता है ऐसा हम लोग जगह बना देता है, वो लोग जंप करके नहीं आ सकता करके।
हाँ लिखते हैं जी। लिखा हुआ है नहीं लिखा हुआ है ये पढ़ने नहीं करे आना हमारा आप इसका बारे में हिस्सा मालूम नहीं करते बोला ओके हमारा दोस्त है हमारा நம்ம நண்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷால்லா ஓகே எல்லாம் வந்து மேலே போய் பார்க்குறாங்க அது उसको ऊपर नहीं चढ़ सकते इतना दूर है हाँ थक जाएगा नहीं चढ़ सकते पहाड़ में चलने का आदत भी नहीं है बहुत मेहरबानी आप आके दिखाया इंशाल्लाह अल्लाह अल्लाह आपको भी खुश रखेगा हमारा मदरसे लोग भी देखते हैं इसमें अल्हम्दुलिल्लाह भाई अभी देखो हमारा एक दोस्त है वो लिखा हुआ वालेकुम सलाम अस्सलाम वालेकुम बोला उसका लेकिन सलाम लिखा மேலே எழுத ஏற முடியாது ஏற முடியாது மலையில ஏறணும் இதே மாதிரி இது வந்து பார்க்க வர்றாங்க இவருக்கு தெரியல சரித்திரம் தெரியல இது எப்படின்னா இந்த மாதிரி எதிரிகள் தாக்க வராங்க அது மாதிரி நம்மளை அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு உடனே சல்மான் சொன்னாங்க பள்ளத்தை நோண்டிடுவோம் பள்ளத்தை நோண்டிட்டா அங்கேருந்து வர முடியாது கிராஸ் ஆகி வர முடியாது அப்படின்னாங்க அதெல்லாம் போர் நடக்க முடியாம வர முடியல அவங்க மக்கள் வந்து வர முடியல அவங்க பார்டர்லேயே தடுத்துட்டாங்க அதை எல்லாம் மதினாக்கு எல்லைக்கு வந்துட்டாங்க இந்த எல்லைக்கு வந்தோன்னா உள்ள வர முடியாது பள்ளத்தை பார்த்தோன்னா எங்க இந்த பள்ளத்தை ஜம்ப் பண்றது இவ்வளவு உயரத்துல இருக்கு அதனால தாண்ட முடியாம தோத்துட்டாங்க போர் வராம ஒற்றுமை ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஓகே ஓகே இன்ஷால்லா இது ஈவினிங் மார்க்கெட்டு பாக்கி மக்கள் பார்க்க வர்றாங்க நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் முடிச்சு இனிமேல் சுற்றுறது காலில் இந்த குளிர் லைட் குளிர் தான் ஆனால் என்னமோ தெரில இந்த குளிரில் கால்லாம் வெடிச்சிருச்சு இன்ஷால்லா எல்லாம் பகச்சேன்னு இது மக்கள் இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது அதனால தான் ஒன்று எடுத்து போட்டுட்ருக்கேன் ஜவஹர்லா பாய் 2 பேர் பார்த்துட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்த்துக்கள் போய் ஜாவ் முஸ்கில் ஓகே அவன் போய் நடக்கிறியா அப்படின்னு கேட்கறான் நம்ம என்ன நடக்குதுங்க ஃபயர் செக்ஷனுடைய கார் அதிகாரிகள் நிற்கிறாங்க என்ன பிரச்சனை இல்லை எல்லாம் நம்ம இந்த ஊரில் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறது அதனால எல்லா இடத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் எங்கே வேணாலும் சுற்றலாம் வாழ்க்கையோட தைரியமாக சுற்றலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகே வாழ்த்துக்கள் பார்த்தமைக்கு நன்றி இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஹந்தக்கு நடக்க வேண்டியது நடக்கலை பள்ளிவாசலுக்கு பேர் சபா மசாஜிதுன்னு பேர் ஹந்தக் பள்ளிவாசல்னு பேர் ஹந்தக் மஸ்ஜிதுல் ஃபத்தஹ் வெற்றி பள்ளிவாசல்னு பேர் இந்த மாதிரி அணை கட்டி வச்சுட்டாங்க அங்கேருந்து என்னாண்டு ஊர் உள்ள வர்றதுக்கு முடியாமல் என்னாண்டு தெரியாத அளவுக்கு கட்டி வச்சுட்டாங்க இந்த மாதிரி இப்போ எல்லாமே மலையை சுற்றி கட்டி இருந்திருக்காங்க இப்போ இடித்து கவர்மெண்ட்டு ஒரே பள்ளிவாசல் அது நினைவாக வச்சுருக்காங்க ஓகே வாழ்த்துக்கள் நான் முபாரக் நன்றி பார்த்தமைக்கு நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஃபர் அல்லா பாய் வாழ்த்துக்கள் மாவீரர் ஜஃபர்லா வாழ்த்துக்கள் பாய்